உங்கள் ஹனிமூனுக்கு பாலி பிளான் பண்ணுறீங்களா? ஃப்ளைட்ஸ் எப்படி புக் பண்ணுறது, விசா ப்ராசஸ் என்ன, எங்கே ஸ்டே பண்ணலாம், மஸ்ட் விசிட் சைட் சீயிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா? பாலி பற்றி சீரீஸ் பேட்டர்னில் வீடியோ வரப்போகுது. ஸோ அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாலிக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க மேஜராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த ஃப்ளைட் புக்கிங்கில் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட்ஸ் புக்கிங் பற்றி பார்க்கலாம். பாலிக்கு யூஸ்வலாக ஃப்ளைட் ரேட்ஸ் அதிகமாக தான் இருக்கும். பிகாஸ் சென்னை டு பாலிக்கு டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இல்லை, கனெக்ஷன் ஃப்ளைட்ஸ் தான். வயா KL, சிங்கப்பூர், தாய்லாந்து நீங்கள் புக் பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ்க்கு ஏர் ஏஷியா, ஸ்கூட் மாதிரி ஏர்லைன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி லோ காஸ்ட் கேரியர்ஸில் செக்இன் பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ளைட்ஸ் புக் பண்ணும்போதே மறக்காமல் செக்இன் பேக்கேஜை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பெங்களூர்லேருந்து இண்டிகோ டைரக்ட் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, நீங்கள் அதை கூட ப்ரிஃபர் பண்ணலாம். சென்னையை கம்பேர் பண்ணால் திருச்சியிலேருந்து ஃப்ளைட் ரேட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் திருச்சியிலேருந்து கூட ஃப்ளைட்ஸ் புக் பண்ணலாம். முடிஞ்ச வர நைட் டிபார்ட் ஆகிற ஃப்ளைட்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு நூன்குள்ளே பாலியை ரீச் பண்ணிடலாம். பாலிக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுல வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.